ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வழக்கம் போல ஹேக்கர் தான். நமக்கு மட்டும் இந்த ஹேக்கர் தான் எடிங்க எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. ஆனால் இந்த ஹேக்கர் நல்ல ஹேக்கர் தான். நம்ம அடி வாங்கிறத பார்த்துட்டு அவனுக்கே தாங்க முடியாமல் ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. இன்னைக்கு ரேஸ் அடிக்க விட மாட்டேன். போடணும் காசு நம்மளை போட்டான் கேஸ். இவன் ஹேக்கர், இவன் ஹேக்கர் மாதிரி தெரியுது. அந்த ஹூக் அனுப்பிட்டானே அவன் ஹேக்கர் மாதிரி தெரியுது. பிளாக் இவ்வளோ தமிழ் பேர் இருக்கான். இவர் சுற்றி போய் அடிச்சிடான்னு பார்க்கறாரு. ஏன்னா ஹேக்கர் இருந்தாலும் சுற்றி போய் அடிச்சா கிணறும் அப்படின்னு சுற்றி போயிட்டுருக்காரு. மீது எல்லாரும் கிணத்து போராடுறாங்க. அங்கிட்டு இன்ட்ரி எல்லாத்தையும் போட்டு ஹேக்கர் கும்பல் அடிச்சிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு அடிச்சா டூட்டர் போட்டு டீமு ஹேக்கர் டீமு இப்போ அடிச்சு போட்டாங்க. நம்ம அது ஒருத்தமா இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா, அம்மா 2 பேர் இருக்காங்க. அங்கே ஒருத்தமா இருக்காங்க. எப்படி அடிச்சு விட்டுலாம். ஆனாலும் திரும்பி நம்மள அடிச்சிட்டாங்க கேஸ். பாருங்க இவன் அந்த ஹேக்கர் தேடி இந்தா இவர் தேடியா இதை மயிருன்னு போட்டிருக்கேன். இவன் தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவனு ஜெயிச்சான்லே, 2வது ரவுண்டு அவனும் ஜெயிப்பான்லே, அதான் 3 ரவுண்டு வந்துட்டேன் ஷேட்டா. என்ன ஹேக்கரை ஃப்ரெண்டு பிடிக்கிறேன் அது பிடிக்கிறான்னா இங்கே எதையுமே காணுமே அப்படின்னு வச்சிங்கன்னா இருங்க லாஸ்ட்டில் தான் வரும். ஃபஸ்ட்டே கேட்கணுன்னா இப்படி இருங்க போடுங்க. இந்த ரவுண்டில் ஹேக்கரே லேட்டாக அடிச்சு போடுவேன். இவங்க வர கேஸ் ரொம்ப நேரம் அந்த கோனூர்லேயே போட்டு பிடிச்சிடலாம். வந்து ரொம்ப நல்லாருவோம். டக்குன்னு விடுங்கடா சிங்கம் வேட்டையாட நம்பிட்டு ஏய் விடுங்கடா ஒரே விட்டுட்டானு பேஸ். நம்ம போய் அடிப்பான் பேஸ். நேராக ஓடிடுவேன் குடுன்னு எங்கேயோ உளுண்டில்லாம பாஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா திடீர்னு மண்டையில் அடிச்சுவான். அதான் அந்த தப்பாக உளுந்து விடுவேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மறுவான் அடிச்சிடலாம். ஒரே கரகரன்னு இருக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சில் திணறான். ஏன்னா ஏடபிள்யூன்னு வந்துருக்கான். அதான் பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டான். எனக்கு ஒரே அழுத்துக்கு ஒரு நான் போட்டு 2 பேர் விடான்லே பரவாயில்ல. 1 2 எல்லாம் மிஸ் முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா இவரு டேட்டின்னு வரும். இந்தா சேர்த்துருக்கா ஹேக்கரே முடிச்சுட்டேன். ஷார்ட் ரேஞ்சில் அடித்தா அடி வாங்குறோம். எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சாச்சு. இன்னும் 3 ரவுண்டு ஜெயிச்சா தான் ஸ்டாரே கூடும். -7 ஸ்டார் வைக்க அது வேறு கொஞ்சம் பிறகு இந்த மேட்சும் அதே மாதிரி தான். வந்து ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் தூரமாக போகக்கூடாது, கிட்ட வந்தால் மட்டும் பறந்து அடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். வழக்கம் முறை நம்ம வெளியே விட மாட்டேங்கான். பூட்டி வச்சிருக்காங்க செடிகளோட ரசப்பட்ட மாதிரி. விட்டுங்கடா டக்குன்னு எதுக்கு இந்த சைடு போனான்னு நிற்கிறேன்னா உள்ளே போனான்னு நிற்கிறேன். ஓப்பனாக இருக்கும் அப்படியே அடிக்கணும். அதான் இந்த சைடு வந்தேன்னா அழுத்திடலாம் வச்சு இந்த வராமங்க எந்த வராமல் 2 பேர் இருக்காங்க. இதில் ஏதோ தான் ஹேக்கர் அந்த இழுத்துட்டு இருக்காமருங்க. எடுப்பு மிஸ்டேக் அவன் தான் ஹேக்கர் நினைக்கிறேன். ஆமாம் அவன் தான் ஹேக்கர். ஆனால் ஒரே அழுத்திட்டேன். ஆனால் குறைச்சி அடிக்கிட்டான் பார்த்தீங்களா. கொஞ்சம் அந்த லாங்கர் கழிச்சு கொஞ்சம் அடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏறிடணும். தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் டீமே இங்கே பாருங்க எங்கே ஏறிடுறான் பாருங்க. ஜாக்ஸ் போகிற இவரு தமிழ் பேர் தான். மேலே ஏறி அழுத்தி எவ்வளோதான் முடியுமோ அவ்வளோதான் அடிச்சுறாரு. அவன் மேலே பார்க்க முடியல என்னன்னு தெரியல. இவரும் மட்டும் அடிக்க மாட்டான். இந்த நேரம் கீழே வந்து யாராவது கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவர் மட்டும் மிளந்தடிச்சே இருக்கிறோம். அவங்களுக்கு டிம்ட்ரி போட்டு எந்திரிச்சே இருக்காங்களே. இவரே டிம்ட்ரி போட்டார் இருந்தார்ல வேஸ்ட்டு விடாமட்டாரு கைஸ் போட்டு நீ ஆனால் பார்த்து எத்தனை நாக்கு எந்திரிக்காலே நாக்கு திரும்பி எந்திரிக்கான்னு நாக்கு ரொம்ப இது பண்ணிட்டாரு. நம்ம டீமே சேர்த்துட்டான். இவர் மட்டும் தான் இருக்காரு. ஹேக்கரும் வடிது வந்தார். பார்த்து எடுமா இது சிறப்பு தரான்னு ஒரே ஒரு ஷூட்டார்ஸ் எங்கே இருக்காங்க லாங்க இல்லை கிட்ட தான் இருந்த பாருங்க. இங்கே தான் இருக்காங்க. நான் இப்படி அடிச்சா அந்த அடிச்சு போட்டான். இருடாடே இவன் வீக்கெண்ட்ஸ் தெரியும்டா. சாப்பிட்டேன் ஒன்று முடிக்கிறான். 3க்கு 1 போயிட்டுருக்கு. நான் தான் 1 அவ்வளோ 3 இந்த ரோடு விடக்கூடாது. அந்த இங்கேருந்து பிடிச்சி எப்படியாவது நம்ம ஸ்டாரை காப்பாற்றிடணும். கீழே ஒரு மேட்ச்சு நம்ம மேட்ச் பண்ணிவிடுறோம். இன்னொரு மேட்ச்சு ஹேக்கர் வந்துடுறான். இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இப்போ தான் மேலே போவேன். ஆனால் ஒரு உருப்படியான வேலை பார்த்துருவான். அந்த சீசை வந்து கிளாஸ் கோரில் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் வருவான். இங்கே இப்படி தான் போய் அங்கே போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல சீசா கொடுத்துரு. சரி வலியுறு வேறு என்ன அடக்குனே. அங்கே பாருங்க அழகாக போவோம். அப்படி இப்போ பார்த்தீங்களா நம்ம ஸ்கேர்பிள் பார்த்தீங்களா ஒரு மாதிரி போன மாதிரி இருக்கும். சரி அதெல்லாம் வந்துங்க இங்கே வேணா அடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்க ரைஸ். அதுக்குள்ளே ஒருத்தனை நாக்கு வச்சுட்டான். என்ன அவர்தாவது சொல்லி வாயம்பலாக்க விடுவேன். ஏன்னா வேற பிளேயர் என்ன நடந்துட்டு இருக்கேன்னு தெரியல. என்ன டீம்ல ஒருத்த நாக்கு நம்ம டீம்லேயே ஒருத்த நாக்கு. அங்கே 3 இங்கே 3 ஒட்டக்கூடாது ரைஸ். நான் அதான் பெட்டி பின்னாடி நான் கீழே எங்கேயுமே போகல. இங்கே பாருங்க அங்கே போய் ஒருத்தர் இன்னொரு தான் ரேஞ்ச் எடுத்துட்டான். இந்த அந்தானுக்கு அந்த ஹேக்கரு மண்டையில் அடிச்சுடான்னு குளிஞ்சேன் கேஸ். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கேஸ். அவன் பெட்டி பின்னாடி இருக்குது பாருங்க. கரெக்டாக நிற்காங்க பாருங்க. நான் இங்கே குத்து வச்சு உட்காந்துருக்கேன். அவன் குத்து வச்சு பாடுறான். பயந்து குத்து வச்சுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க குத்து வச்சுருக்காங்க கூட. அவன் நிறைய குத்து வச்சுட்டு இருக்கான். சரிப்பா நல்ல ஒருப்பா அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிடறான்னு நானும் குதிச்சு எந்திரிச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் வந்து பயமாக இருந்தேன். கல்லப்பை நம்மளே துரோகம் மூமெண்ட் போட்டுருவான்னு பயமாகவே இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பையன் நல்ல பையனாக இருந்தேன். வச்சுங்க ரிவ்யூ பண்ணது 8 பேர் தான். நான் அது தெரியாமல் சும்மா லூஸ் மாதிரி இவங்க வழியை தேக்கிட்டு அமௌண்ட் கொடுத்துட்ருக்கேன். அந்த பையன் செத்தே போயிட்டான் நம்ம டீம்மேட்டு.
ஹேக்கர் முடிட்டு போட்டுருக்கான்னு தெரியல. நம்ம லைட்டாக ஒரு ப்ளூட் கொடுத்துதான் ஆகிறேன். அதான் முடிட்டு போட்டுருக்கான். ஆனால் இருந்தாலும் நம்மளை எதுவும் இப்போ நம்ம ட்ராம்புறேன். அசால்ட்டாக இருக்கான், ஜாலியாக இருக்கான். ரொம்ப கொஞ்சம் நல்ல ஹேக்கர் தான். ஆனாலும் ஹேக்கர் காய்ச்சி விடக்கூடாது. லைட்டாக யோசிச்சுட்டே இருந்தேன். லைட்டாக எம்பி போட்டு செலுத்திடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவன் அங்கே ஒன்றை படிக்கிற மாதிரி துள்ளிகிட்டே இருக்கான். எனக்கு பீடி லைட்டு ஐயோ ஒன்றை படிச்சுனா நான் துள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு லைட்டாக பையன் இருந்தால் நான் ஏதோ ஒன்றுமே தெரியாமல் எமௌண்ட் போட்டுட்டு அடி மனதை பண்ணி தேர்த்துட்டே இருந்தேன். பார்த்தா சோன் வர சொல்லிருக்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் வந்து அடிக்கவா இல்லை சரி பாவம் நம்மளை இன்னும் பாசமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கவா ஒன்றுமே தெரியல. ஃபோன் போட்டாங்க, கீழே போட்டுருக்கானே, எங்கே போட்டுருக்கானு பண்ணுறேன். இங்கேருந்து அங்கே வரைக்கும் போனோம். செலவாக நின்றுட்டுருக்கான். வா போகலான்னு கொடுத்தே இருந்தேன். கரெக்டாக எனக்கு ஏதோ பாடம் போட்டு விட்டாங்க. அப்புறம் ஹேக்கர் போக ஆரம்பிச்சிட்டா நானும் பின்னாடியே போக ஆரம்பிச்சேன். சோனுக்கு ஒரு சோன் எங்கே இருக்கும் அங்கே இருக்கேன் ஓடுங்க. ஆனால் சோனு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே குதிக்க வேண்டிய நம்ம வரும்னு நினைக்கிறேன். நம்மளும் உப்பக்கிற பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனாலும் பயமா இருக்கு. தப்பு வந்தா பிடிச்சி விட்டுருவான். எப்படியும் கீழே தான் போகணும். அதனால சைடில் போய் நிறையா போயிட்டு இருந்தேன். எந்த இதில் ஹேக்கர் கீழே குதிச்சிட்டான். நம்ம சோன் இங்கே வரும் ரைட்லேயே நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா சோனு புள்ளி கீழே தான் காட்டுது. சரி நம்ம கீழே தான் போயான்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டாங்க. ஹேக்கரும் நம்மள அடிக்காமல் இருக்கான். சரி இன்னொருத்த அந்த மஞ்சள் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் அடிக்காமல் இருக்கான். தெரில வேஸ். ஒருவேளை மஞ்சள் பிடிச்சிட்டு தான் ஹேக்கர் கூட்டு வந்துருக்கானா அப்படிதான் நினைக்கிறேன் கேஸ். எப்படின்னு தெரியல. இவனு ரேங்காக புஷ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோன் வரும் வந்துட்டு கேஸ். எப்படியாவது போட்டுறான்னு பார்த்தேன். ஆனால் சரி நம்ம என்ன நம்மளுக்கு விட்டு கொடுத்தான்னு மீட்டு போடுறான் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவன் லிமிட்டு போட்டு வர தானே. அதனால் நம்ம செத்துட்டோம் கேஸ். வர ஒரு இது இல்லை. ஸ்டார் வர மனசம் எப்படி நல்ல வேலை ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு கேஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரொஃபைலவே பார்க்கணும். எனக்கு எத்தனை லெவலு என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். அதான் ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த இருக்கிற இவர் டேடி 13 கிலோ எடுத்துருக்கான். 663 டேமேஜ் எவ்வளோ எடுத்துருக்கான் பார்ப்போம். பார்த்தீங்களா 73 லெவல் தான் இருக்கான். 73 இல்லை 15 லெவல் தான் இருக்காங்க. இப்போ ரிப்போர்ட் கொடுப்பியானா? ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். ஓகே ஹெட்ஷாட் ரேட்டு பார்க்கணும் சார். ஒரு கொடுத்து ஹெட்ஷாட் ரேட் எவ்வளோன்னு பார்க்கணும். கேஷ் கோடு ப்ரெஸ் பண்ணிட்டு ஹெட்ஷாட் ரேட்டு 99.79% கேஸ் பாருங்க. நான் என்ன தான் பண்ணுறது? ஓகே கேஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை சி யூ.